டிவியில் ஒரு நியூஸுங்க. அதை வந்து ஒரு குற்ற சம்பவம்னு விவரிக்கிறாங்க. ஒரு தாடி வச்சு ஒரு ஆள் அழுகிறார். பக்கத்தில் குழந்தை நிற்கிது. ஐயோ போச்சே, நம்ம வாழ்க்கையே போச்சே, எல்லாம் போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நானும் என் குழந்தையும் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு விடுறாரு. நடந்தது என்னன்னு கேட்டால், அவர் ஒரு டிரைவரு, அடிக்கடி வெளியே போயிடுவார். அந்த வீட்டம்மா வந்து இன்னொருத்தரோட ஒரு அஃபேரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, அது மன ரீதியான தேவையா அல்லது உடல் ரீதியான தேவையா என்பது. மன ரீதியான தேவை என்றால் அது நம்முடைய பழைய குடும்பம் என்ற கட்டமைப்பில் சமூகத்தினுடைய ஒத்துழைப்போடு அது சரி செய்யப்படும். ஒரு பாட்டியோ ஒரு வயசானவங்களோ குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணணும், இது ஏற்றத்தாழ்வு வரணும்னு சொல்ல முடியும். ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய சமூக ஊடகங்களோ நிறைய விஷயங்கள் வந்து மனிதர்களுடைய முகங்களை, அவருடைய உடல் அசைவுகளை அதிகமாக, அதாவது அறிவுபூர்வமான மன சிந்தனைக்கு உட்படாத உடல் அசைவுகளையும் முக பாவனைகளையும் அதிகமாக மக்களை கவர்வதான ரீல்ஸ் தான் அதிகம். நாம் ஒரு ரீல்ஸ் வந்து 5 செகண்டுக்கு மேலே பார்த்துட்டோம், இல்லை 1 நிமிஷம் பார்த்துட்டோம், அதை ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டோம்னா அதில் ஏதோ நம்முடைய பலவீனமோ அல்லது நம்முடைய ஒரு பலமோ வெளிப்படும். இது தாங்க இன்றைக்கி உள்ள பிரச்சனை. முன்னாடிலாம் டிவிகளில் சில சினிமாக்கள் ஏதோ வரும்போது கூட பல்வேறு விஷயங்கள் கொஞ்சம் வரும், ரொமான்ஸாக வரும், கடந்து போயிடும். ஆனால் இப்போது அப்படியல்ல, உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ரிப்பீட்டடாக அதை பார்க்க முடியும். அதில் வந்து நீங்கள் ஒரு மயக்க நிலையை அடைய முடியும். அந்த மயக்கம் உள்ளேயே புதைந்து கிடக்குமானால் அந்த மயக்கம் தெளிவுற வேண்டும் என்ற ஒரு ஆன்ம வெளிப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து வழக்கமாக ஒரு பஜார் போகும்போது வந்து ஒரு கடையில் பார்த்துட்டே போவேங்க. அந்த கடையில் அப்படியே புசு புசுன்னு பூரி அப்படியே ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். அதை வந்து வெளியே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது அவங்க அதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஆஹா, ஒரு நாளாவது இந்த கடையில் பூரி சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும். அந்த மாதிரி அந்த ரோட்டில் கிராஸ் ஆகிறவங்க வித்தின் 3 டேஸில் இல்லைன்னா 1 வீக்கில் அந்த கடையில் போய் பூரி சாப்பிட்ருவாங்க. இதை வந்து அந்த கடைக்காரர் வெகு நுட்பமாக அதை வடிவமைச்சிருக்கார். இதே மாதிரி தாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து உற்று நோக்கினால் அது வந்து வெளிப்படணும், அதனுடைய தூண்டுதல் இருக்கும். இப்படி வந்து கணவனுக்கு தெரியாமல் அஃபென்ஸில் இருக்கும்போது அதை கணவன் கண்டுகொள்ளும்போது அவனுக்கு வரக்கூடிய மனப்பிரட்சி, உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த ஆவேசம், அதனால் வரக்கூடிய உறவு சிக்கல்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய அந்த நிகழ்வுக்கு பின்னான வாழ்க்கை எல்லாமே முரண்பட்டு சிக்கலாக, ஒரு மிரட்சியாக, ஒரு அவ்வளோதான் அந்த வாழ்க்கை என்பதாக ஆகிவிடுகிறது. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? ஒரு சில காரணங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் பல்வேறு நுட்பமான காவல்துறை, புலனாய்வுத்துறை, அதுக்கப்புறம் நீதித்துறை, இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக தண்டனை கொடுக்க மாட்டீங்க. அதுக்குரிய ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு துறை வேணுங்க. சிங்கப்பெண் துறை மாதிரி ஒரு கிரைம் நடக்குன்னா அதை எப்படி நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் போய் அலசி ஆராய்ந்து அவர் இப்படி இருந்தார்,
காதலில் ஈடுபட்டார் என்பதாக எல்லாம் ரொம்ப பேசுகிறீங்களோ, அதே மாதிரி ஒரு இறை ஒழுக்கத்திலையும் அதே நேரத்தில் சமூக ஒழுக்கம், மனிதருடைய அந்த இந்த மாதிரி கிரைம்ஸுக்கு மூல வேறாக இருக்கக்கூடிய இந்த மனப்பிறழ்ச்சிகள், அந்த உறவு சிக்கல்கள், அதுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், இந்திய அமைப்பினுடைய அந்த தத்துவ விஷயங்கள், ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரி நிறைய வந்து அது சில விஷயங்கள் சித்தாந்தத்தோடு, தத்துவங்களோடு, பக்தியோடு, அவங்களுக்கு திணிக்கப்பட்ட அந்த ஜாதி குல விஷயங்களோட அடிப்படையாக இருக்குது இல்லைங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால், நான் உடல் என்கிற உணர்ச்சியையும் உணர்வையும் இது என்னுடைய முகம் என்ற அடையாளத்தையும் கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் இப்படித்தான் ஆகும். அதற்கு அப்பாற்பட்டு தான் ஒரு உயிர், தான் ஒரு ஆன்மா, தான் ஒரு பல்வேறு உணர்வுகள் நிறைந்த ஒரு இறைவனின் படைப்பு என்பதாக அவங்க ஒரு தியானத்தில் தான் உணர முடியும். இந்த அமைப்பு முற்றிலுமாக இன்றைய வாழ்க்கை முறையில் இல்லை, உணவு முறையில் இல்லை. நீங்கள் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அந்த அஃபேர் வச்சார்ல, அந்த பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க டெய்லி குறைந்தபட்சம் ஒரு 5 முட்டை சாப்பிடக்கூடிய வழக்கமுடையவராக இருப்பார். வாரத்தில் குறைந்தபட்சம் 20 முட்டைகள் சாப்பிடக்கூடிய வழக்கமுடையவராக இருப்பார். வாரத்தில் 5 முறை சிக்கன் பிரியாணி சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவராக இருப்பார். அப்படின்னா பிரச்சனை முட்டை அப்படின்னு சொல்ல வரியா? முட்டா பயலே.